ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 9 வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜேர்னல் என்ட்ரிஸில் வந்து எக்ஸாம்பிள் 9 வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போது இல்லஸ்ட்ரேஷன் 9 இதில் என்ன என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வள்ளுவர் இஸ் எ சோல் ட்ரேடர் டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2018 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் வித் குட்ஸ். ஸோ அவருடைய பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, கேஷாகவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ஸ்டாக், குட்ஸ்னா ஸ்டாக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போது இதில் எந்தெந்த என்ட்ரிஸ் எல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேவா, கேஷ் அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அண்ட் குட்ஸு ஸ்டாக் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. கமென்ஸ்டு பிஸ்னஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 3 அக்கௌண்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போது இந்த கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ரியல் அக்கௌண்ட். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ், கோல்டன் பிரின்சிபல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அண்ட் அட் த சேம் டைம் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அண்ட் இதுவே நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், அதே போல் கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பிரின்சிபல்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து 3 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, ஸ்டாக் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இப்போ இந்த இடத்துல கேஷ் அப்படின்றது வந்து ரியல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஓகேவா, அப்போது பிஸ்னஸ்க்குள்ளே என்ன வருது, கேஷ் வருது. அப்போது கேஷை வந்து நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். அதே போல் குட்ஸையும் வந்து அவர் கொண்டு வராரு பிஸ்னஸ்க்குள்ளே. அப்போது ஸ்டாக் அக்கௌண்ட்டும் டெபிட் பண்ணணும். அண்ட் எந்த அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னும்போது அது எந்த ஹெட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் த கிவரை வந்து நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், கூட்ஸ் ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் யார், வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு, 90,000 + 60,000 வந்து டோட்டலாக வள்ளுவர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 1,50,000 வந்து என்ன ஆகும், கிரெடிட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதில் என்னென்ன என்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, ஸ்டாக் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து ரியல் அக்கௌண்ட். அப்போது பிஸ்னஸ்க்குள்ளே கேஷையும் கொண்டு வராங்க, ஸ்டாக்கையும் கொண்டு வராங்க. அப்போது டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், குட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். அதுக்கு அடுத்தது வள்ளுவருடைய கேபிட்டல் உள்ளே வருது. கேபிட்டல் வந்து அவர் தான் கொண்டு வர்றார். அப்போது அதில் பர்சனல் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போது கிரெடிட் த கிவர். அப்போது டு வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு 90,000 60,000 இஸ் ஈக்குவல் டு 1,50,000 வந்து வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதுக்கு நரேஷன் நம்ம என்ன எழுதுவோம், வள்ளுவர் கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் குட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா purchased 20 ready-made shirts from Exxon and Company on credit அப்படின்னா என்ன அர்த்தம், கடனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா, அப்போது பர்ச்சேஸ்டு 20 ரெடிமேட் ஷர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸன் அண்ட் கம்பெனிலேருந்து 20 ரெடிமேட் ஷர்ட்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னது, நம்ம காசு செலவு பண்ணி தான் அந்த பொருளை நம்ம வாங்குகிறோம். அப்போ தட் இஸ் ஏ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னும்பொழுது நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். நாமினல் அக்கௌண்ட்டினுடைய பிரின்சிபல் என்ன, டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் என்னவாகும், இதில் எந்த அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அண்ட் எக்ஸன் கம்பெனி இன்வால்வ் ஆகிருக்கு. கிரெடிட் அப்படின்றதுனால எக்ஸன் கம்பெனி வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போது நம்ம அக்கௌண்ட் என்ன எழுதுவோம், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார், டெபிட் சைடில் 10,000 எழுதணும், டு எக்ஸன் கம்பெனி அக்கௌண்ட். யார், எக்ஸன் கம்பெனின்றது பர்சனல் அக்கௌண்ட் கிரெடிட் த கிவர். அதனால தான் நம்ம எக்ஸன் கம்பெனியை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் 10,000, டெபிட் சைடில்
டு எக்ஸன் கம்பெனி அக்கௌண்ட் 10,000 கிரெடிட் சைடில் போடணும். இதுக்கு நரேஷன் கிரெடிட் பர்ச்சேசஸ் மேட் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் த்ரூ கேஷ் டெபாசிட் மிஷின். நம்ம என்ன பண்ணுறோம், கேஷ் டெபாசிட் பண்ணுறோம். கேஷ் டெபாசிட் மிஷின் மூலிமா நம்ம பேங்க்குக்கு வந்து என்ன பண்ணுறோம், அமௌண்ட்டை நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறோம் 30,000. இப்போ இதில் என்னென்ன அக்கௌண்ட்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அண்ட் பேங்க்கில் தான் நம்ம போடுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, கேஷ் அப்படின்னும் போது தட் இஸ் ஏ ரியல் அக்கௌண்ட்டு. பேங்க் அப்படின்றது வந்து என்னது, பர்சனல் அக்கௌண்ட்டு. இப்போது கேஷ் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். கேஷ் டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து அமௌண்ட்டு வெளியே போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேவா? அப்போது கேஷ் அக்கௌண்ட் என்ன ஆகும், கிரெடிட் ஆகும். பேங்க் அக்கௌண்ட் என்ன ஆகுது, ரிசீவ் பண்ணுது. ஓகேவா? டெபிட் த பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் த ரிசீவர். அப்போது பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 30,000 டெபிட் சைடில் எழுதிட்டு டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? கேஷ் நம்மக்கிட்ட இருந்து வெளியே போகுது. அப்போது கேஷ் அக்கௌண்ட் 30,000. ஸோ டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க் அப்படின்னு நம்ம நரேஷன் எழுதணும். அடுத்த என்ட்ரி பர்ச்சேஸ்ட் 10 ரெடிமேட் சாரீஸ் ஃப்ரம் YN கம்பெனி பை கேஷ். இது இங்கே தான் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும். கேஷ் கொடுத்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினது கிரெடிட்டுக்கு, கடனுக்கு வாங்கியிருக்கோம். இங்கே கேஷ்க்கு வாங்கியிருக்கோம். அப்போது இதில் என்னென்ன அக்கௌண்ட்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அண்ட் கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அப்படின்றது நாமினல் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து ரியல் அக்கௌண்ட். இப்போது பர்ச்சேசஸ் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் நாமினல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும். அப்போது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் போட்டுட்டு 6,000 2 இந்த இடத்துல கேஷாக தான் நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம். கேஷ் என்னும்போது ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் த கிவர். கிவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து என்ன போகுது, கேஷாக தான் போகுது. அப்போது நம்ம கேஷ் அக்கௌண்ட்டாக தான் அதை நம்ம எழுதணும். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 6,000 டு கேஷ் அக்கௌண்ட் 6,000 அப்படின்னு நம்ம வந்து என்ட்ரி எழுதணும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு எக்ஸன் கம்பெனி த்ரூ நெஃப்ட். இப்போது எக்ஸன் கம்பெனியோட டிரான்சாக்ஷன் வேறு எங்கே நம்ம பார்த்தோம், செகண்ட் ஒன் March 2 அன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸன் கம்பெனியிலேருந்து கிரெடிட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ கடனுக்கு வாங்கியிருக்கோம், இன்னும் நம்ம காசு கொடுக்கலான்னு அர்த்தம். அப்போது அதுக்கான என்ட்ரி வந்து அதுக்கான செட்டில்மெண்ட்டை தான் பெய்டு எக்ஸ் அண்ட் கம்பெனி த்ரூ நெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பே பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பெய்டு அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன இன்வால்வ் ஆயிருக்கு, கேஷ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். எக்ஸன் கம்பெனி த்ரூ நெஃப்ட். நெஃப்ட்ன்றது வந்து ஆன்லைன் மூலமாக பேங்க்கில் வந்து நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அப்போது இந்த இடத்துல என்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போது பெய்டு எக்ஸன் கம்பெனி த்ரூ நெஃப்ட். ஸோ இங்கே வந்து எக்ஸன் கம்பெனி கேஷுக்கு இன்வால்வ் ஆகிருக்கு, பேங்க் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செட்டில்மெண்ட் பண்ணுறோம். செட்டில்மெண்ட் பண்ணுறோன்னா இப்போ எக்ஸன் கம்பெனி அப்படின்றது வந்து பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர். யார் அமௌண்ட் அங்கே ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எக்ஸன் கம்பெனி வந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போது எக்ஸன் கம்பெனி டெட்டார், எக்ஸன் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ அமௌண்ட்டு 10,000 அப்படின்னு போடணும். டு எங்கே நம்ம வந்து கேஷை பெய்டு த்ரூ பேங்காக தான் நம்ம கொடுக்குறோம், கேஷ் கிடையாது. பெய்டு த்ரூ நெஃப்ட்னும் போது ஆன்லைனில் அப்படின்னும்பொழுது நம்ம வந்து பேங்க் மூலயமா தான் நம்ம கொடுக்குறோம். அப்போது கிரெடிட் த கிவர் பர்சனல் அக்கௌண்ட்டு. அப்போது வந்து எக்ஸன் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் 10,000 டெபிட் சைடில் எழுதிடணும். டு பேங்க் அக்கௌண்ட் 6,000 கிரெடிட் சைடில் எழுதணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா March 5 அன்றைக்கி நடந்த டிரான்சாக்ஷனுடைய என்ட்ரி. ஓகே, அடுத்தது March 6 வந்து பார்த்தீங்கன்னா சோல்டு 5 sarees டு AN கம்பெனி ஆன் கிரெடிட்டுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம கேஷை ரிசீவ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம்.
புரிஞ்சுதுங்களா? அப்போது இதில் என்னென்ன அக்கௌண்ட்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னா, சோல்டு 5 சாரீஸ் என்னும்போது சேல்ஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. அண்ட் யாருக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம்? ஏஎன் கம்பெனிக்கு நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போது இதில் சேல்ஸ் அக்கௌண்ட்டும் ஏஎன் கம்பெனி அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு. ஏஎன் கம்பெனி வந்து என்ன ஆகுது, அவங்க தான் வந்து அந்த ப்ராடக்டை ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ப்ராடக்டை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போது ஏஎன் கம்பெனின்றது பர்சனல் அக்கௌண்ட். அப்போது டெபிட் த ரிசீவர். ரிசீவர் இந்த இடத்துல யார்? ஏஎன் கம்பெனி. அப்போது ஏஎன் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் சைடில் 4000 டூ நம்ம என்ன பண்ணுறோம்? சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த சேல்ஸ் அப்படின்றது வந்து என்னது? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேவா? ஓகே, அப்போ வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து வந்துடும். ஓகேவா? சேல்ஸ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட் கிடையாது, நாமினல் அக்கௌண்ட் வரும். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகேவா? ஆல் இன்கம்ஸ், ஏன்னா சேல்ஸ் பண்ணுறனால நமக்கு இன்கம் வரும். அப்போ வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து என்ன ஆகிடும்? கிரெடிட் சைடில் வந்துடும். அப்போது சேல்ஸ் அக்கௌண்ட் டூ சேல்ஸ் அக்கௌண்ட் 4000 அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎன் கம்பெனி டெபாசிட்டட் த அமௌண்ட் டியூ யூ இன் கேஷ் டெபாசிட் மிஷின். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்கோ என்ற கம்பெனிக்கு நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம். இதுக்கு கடனுக்கு சேல் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நேராக அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கேஷ் டெபாசிட் மிஷினில் வந்து போட்டுடுறாங்க. ஓகேவா? கேஷ் டெபாசிட் மிஷினில் போட்டுறாங்க. அப்படின்னும் பொழுது இதில் என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு? ஏஎன் கம்பெனி இன்வால்வ் ஆகிருக்கு. அண்ட் அமௌண்ட் இன் கேஷ் டெபாசிட் மிஷின்னாலே என்ன அர்த்தம்? பேங்க் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது ஏஎன் கம்பெனின்றது பர்சனல் அக்கௌண்ட், பேங்க்ன்றது வந்து பேங்க்ன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் வரும். இப்போது இந்த இடத்துல வந்து ஹூ இஸ் ரிசீவிங் த கேஷ் அப்படின்னா பேங்க் தான் ரிசீவ் பண்ணுது. அப்போது பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு? 4000. ஓகேவா? டூ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் த கிவர். யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஏஎன் கம்பெனி தான் வந்து கொடுக்குறாங்க. பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் த கிவர். அப்போ ஏஎன் கம்பெனி தான் டெபாசிட் பண்ணுறதுனால பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஏஎன் கம்பெனி போட்டுட்டு 4000 போட்டுடணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது purchased 20 sarees from ZN company and paid through debit card. டெபிட் கார்டுனாலுமே அதை வந்து பேங்க்கை தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுது. ஓகேவா? அப்போது பர்ச்சேசஸ் அப்படின்னும் போது இதுலேயும் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. தட் இஸ் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அண்ட் பேங்க் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அதனுடைய பிரின்சிபல் படி பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் 12,000 டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ? 12,000. ஏன்னா பேங்க் வந்து கிரெடிட் த பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் கார்டு மூலிமா தான் நம்ம வந்து வாங்குகிறோம். ஓகேவா? டெபிட் கார்டு மூலிமா நம்ம வாங்கும் பொழுது அப்போ யார் வந்து பே பண்ணுறாங்க நமக்காக? கிரெடிட் த கிவர். பர்சனல் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்னா பர்சனல் அக்கௌண்ட். அப்போது கிரெடிட் த கிவர். அப்போது என்ட்ரி எப்படி வரும்? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் 12,000 டெபிட் சைடில் எழுதணும். டு பேங்க் அக்கௌண்ட் 12,000 கிரெடிட் சைடில் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு ஃபார் அண்ட் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங். இதுவும் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கு. அண்ட் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ்டும் போடாமல் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம என்ட்ரி எழுதும் பொழுது பர்ச்சேசஸ்ன்னு எழுதாமல் ஸ்டேஷ்னரி அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போ ஒருவேளை கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் அப்படின்னா கூட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா நாமினல் அக்கௌண்ட். ரூல்ஸ் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் 6,000 த்ரூ நெட் பேங்கிங் மூலிமா. அப்போ பேங்க் மூலிமா நான் வந்து காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது கிரெடிட் த கிவர். பர்சனல் அக்கௌண்ட் அந்த இடத்துல வந்துடுது. அப்போது பேங்க் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். அப்போது ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் 6,000 டெபிட் சைடில் எழுதிட்டு டு பேங்க் அக்கௌண்ட் 6,000 கிரெடிட் சைடில் எழுதிடணும். ஓகேவா? அடுத்தது பேங்க் சார்ஜஸ் லெவிட். ஓகேவா? இப்போ வந்து பேங்க் வந்து சில
டேக்ஸுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, சம் சார்ஜஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க, அவங்களுடைய சர்வீஸ்க்காக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பேங்க் சார்ஜஸ் லிவிட் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, பேங்க் சார்ஜஸ் இந்த அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. சொல்லாமலேயே நமக்கு தெரியும் பேங்க் தான் பேங்க் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போது இன்னொன்று பேங்க் அப்படின்றதும் இந்த அக்கௌண்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ பேங்க் சார்ஜ் அக்கௌண்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கு, பேங்க் அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு. பேங்க் சார்ஜஸ் அப்படின்னா என்ன, நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போது பேங்க் சார்ஜஸ் என்ன ஆகும், டெபிட் ஆகும். பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் 200 rupees. 2 இதில் யாருக்கு வந்து கிரெடிட் த கிவர், பேங்க்கே தான் வந்து சார்ஜ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 200. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நோட்டில் எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.